சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கும் மக்களுக்கும் டைப் பண்ணுவீங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூஸ்ட் பம்பாங்க அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து என்னையும் ஒரு ரசிகனா பூஸ்ட் பம்ப் பண்ணுவீங்க. தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க, செம்ம மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம தளபதி பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சக்தி வேலன் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோன்னா மீட் பண்ணியிருக்காரு. அதாவது கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணது இவங்க தான், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் பண்ணி பார்த்தோம்னா வேறு மாதிரி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஹிட் கொடுத்துருச்சு. தியேட்டர் செலிப்ரேஷன்லாம் பார்த்தோன்னா ஃபேன்ஸ்க்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு வைப்பை பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தளபதி மீட் பண்ணி தளபதிக்கு பெரிய மாலை போட்டு தளபதிக்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அதில் நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே கேட்டிருப்பீங்க. சார் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க. படத்தோட பிஸ்னஸ் வியாபாரம் கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபேன்ஸுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே ரிக்வஸ்ட்டை பார்த்தோன்னா இவர் வச்சிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் நம்ம கண்டிப்பாக சொல்லியே தீரணும். அதுக்கு கேட்டுட்டு தளபதியும் பார்த்தோம்னா சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது இன்னும் ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். கூடி சீக்கிரமாகவே இந்த முடிவில் வந்து தளபதி சேஞ்ச் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் சொல்லும்போது அவர் நோ அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால் சொல்லியிருக்கலாம். பட் ஃபியூச்சரில் பார்த்தோம்னா தளபதியோட பிளான் மாறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ படத்துலேயே நடிச்சுட்டு பார்த்தோம்னா பாலிடிக்ஸ்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு நினைக்கிற கருத்தை பார்த்தோம்னா இந்த மாதிரி மேடை போட்டோ பிரச்சாரம் பண்ணியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு படத்துலேயே சொல்லிட்டு போயிடலாம். அது மூலமாக நிறைய பேருக்கு லாபம் வரப்போகுது. ஃபேன்ஸ் நம்மளுக்கும் பார்த்தோம்னா என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது, மக்களுக்கும் அதே மாதிரி சில விஷயங்களும் புரிய வச்சுக்கலாம். அதனால் சினிமா அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அது ஒரு ஆயுதமாக தளபதி யூஸ் பண்ணிகிட்டே பாலிடிக்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன். ஸோ அதனால் பார்த்தோம்னா தளபதி திரும்ப நடிச்சா ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ இவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றியும் தளபதி சொல்லியிருக்கிறத கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்.